திருவண்ணாமலை கோயில் மதில் சுவர் ஓரம் கார் நிறுத்துவது தொடர்பான மோதலில் விடுதி மேலாளரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பார்க்கிங் விவகாரத்தில் நடந்த மோதலின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை திருவஞ்சன கோபுரம் அருகே உள்ள மதில் சுவர் ஓரம் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு சாமி தரிசனத்திற்கு செல்வார்கள். அப்பொழுது அங்கு வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக பக்தர்களுக்கும் உள்ளூர் நபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவது வழக்கம். சம்பவத்தன்று அங்குள்ள விடுதி வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆந்திர மாநில பதிவு எண் கொண்ட காரை எடுக்கச் சொல்லி உள்ளூர் இளைஞர்கள் சிலர் விடுதி ஊழியரிடம் சத்தம் போட்டுள்ளனர். அதற்கு அந்த கார் யாருடையது என தெரியவில்லை, விடுதியில் தங்கியிருப்பவர்கள் யாரும் காரில் வரவில்லை என கூறி பதிலளித்துள்ளனர். ஓஹோ, இது உங்கள் கார் இல்லையோ, சரி இருக்கட்டும் என காரின் சைடு கண்ணாடிகளை உடைத்து வீச அதை விடுதி மேலாளர் தட்டி கேட்டுள்ளார். அவ்வளவுதான், போதை வெறியில் இருந்தவர்கள் விடுதி மேலாளரை சரமாரியாக தாக்கி காயப்படுத்தினர். முகத்தில் குத்தி சுய நினைவை இழக்கச் செய்து கொடூரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்க வழக்கு பதிந்து விடுதி மேலாளரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சந்துரு, லோகேஷ், கார்த்தி, மனோஜ் ஆகிய 4 பேரை தேடி வருகின்றனர். சாதாரண பார்க்கிங் விவகாரத்தில் விடுதி மேலாளரை கண்மூடித்தனமாக தாக்கி காயப்படுத்திய சம்பவம் திருவண்ணாமலை கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.